நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறன்றது முக்கியம் இல்லை. செய்கிற பிஸ்னஸை வந்து அது உண்மையாக உத்தமமாக லவ் பண்ணி செய்கிறோமா, அதுதான். மனுஷாளுங்க மேலே தேவையில்லாத நம்ம அன்பு வைக்கிறத விட நம்ம ஒரு ஜாப் மேலே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் என்னுடைய லைஃப், இதுதான் என்னோட டார்கெட்னு சொல்லி அந்த ஒவ்வொரு வேலையும் நம்ம என்னன்னா அப்படியே இன்ச் பையாக ரசித்து அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா ஒரு நாள் அந்த வேலை வந்து நம்ம என்ன பண்ணோம், கை கொடுத்து தூக்கி விடும். மனுஷங்களோட தயவு கைவிட்டுரும், ஆனால் வேலையோட தயவு ஒரு நாளை கைவிடாது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புட்டிக் ரன் பண்ணிகிட்ருக்கோம், பார்லர் ரன் பண்ணிகிட்ருக்கோம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பொடி பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது மூணுமே என்னோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் என்னோட பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணும், எனக்கு கை கொடுக்குன்ற நம்பிக்கை. அதே போல் தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற டைமில் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் பண்ணால் நம்மளால் சம்பாதிக்க முடியும், இதில் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரும். உலகத்துல யாருமே கொடுக்க முடியாத ஒரு சப்போர்ட், ஒரு மன தைரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில நம்ம சம்பாதிக்கிறது தான். அதனால எவ்வளோ பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், நம்ம சம்பாதிக்கிற ஒரு ரூபானா கூட அது நம்ம காசு, நம்ம கைப்பட்டு வர நம்ம வேர்வை தண்ணியில் வர காசு. அதனால அந்த காசுக்கு வந்து வேல்யூ அதிகமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டில் இருக்க எல்லா உமன்ஸும் வந்து ஃப்ரீ டைமில் ஏதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ண பாருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பலனாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.